நான் உங்க சாய்னிஷா. பல வருஷமா சாப்பிடாம யார்கிட்டயும் பேசாம இருக்கிற ஒரு சித்தர் அமாவாசை அன்னைக்கு மட்டும் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கேட்க தெரியல ஐயா. உங்களுக்குள்ள எப்படி இந்த சக்தி வந்தது ஐயா? இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னு. கெட்டிக்கார குழந்தை, நீ எப்படி கேட்டு விட்டாய் என்னை? பெரும் ரகசியத்தை கேட்டு விட்டாய். இக்கட்டான நிலையைத்தான் நீ கேட்கின்றாய். எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா அந்த ரகசியம்? வெகு விரைவில் உனக்கும் தெரியப்படுத்துகிறேன். வேறென்ன வேண்டும்? அதோட தமிழகத்துக்கு நீரால மிகப்பெரிய ஆபத்து வரப்போறதா அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பல வருடங்களாக கோயில் கருவறைக்குள் தவம் இருக்கும் ஒரு சாமியாரின் அமாவாசை தரிசனம். இனி வரும் போகும் காலங்களில் கடன் சீற்றமாகிவிடும். அவ்விடத்தில் இருந்து பாதி நகரம் அழிந்துவிடும். இன்னும் நீரால் ஆபத்து என எச்சரிக்கை. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நீங்களா என்னை ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு கொஞ்சம் நர்வஸ் ஆயிருந்தேன். எனக்கு வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ பாக்கும்போது உங்களோட மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன்னு தான் தோணுது. எனக்கு ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டுகளால நான் ரொம்பவே உற்சாகமாகி என்னோட அடுத்த ப்ராஜெக்டா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க பொன்னமராவதி அப்படின்ற ஊர்ல இருக்கேன். இங்க சிவசித்தர் அப்படின்றவர் அகத்திய சித்தப்பீடம் வச்சிருக்காரு. இவர் கோவில் கருவறைக்குள்ள சில வருடங்களா அமர்ந்து சாப்பிடாம தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அமாவாசை நாட்கள்ல மட்டும்தான் வெளியே வந்து மக்களுக்கு அருளாசி வழங்குறாரு. சோ அவரை மீட் பண்ணதான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். இதுதான் நான் தேடி வந்த இடம். இங்கதான் சிவா சித்தர் அப்படிங்கிறவரு பல வருஷமா கோவில் கருவறைக்குள்ளேயே தியானத்துல இருக்காரு. பூட்டப்பட்டிருக்கிற கேட்டுக்கு முன்னால நிறைய பேர் பயபக்தியோட காத்துட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு எனக்கு புரியல. அங்க இருந்தவங்க கிட்ட இத பத்தி விசாரிச்சேன். இவரோட பேரு விக்னேஷ், சிவா சித்தரோட சிஷ்யர். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் பூட்டிருக்கு. ஏன் மாதிரி இல்ல, கோயில் வந்து எப்பயுமே காலைல 9 மணிக்கு தான் திறப்போம். ஐயா வந்து உள்ளதான் இருப்பாங்க. பூஜையில 9 மணிக்கு மேலதான் நாங்க கோயிலே திறப்போம். உள்ளவே இருப்பாங்களா? ஐயா வந்து எப்பயுமே உள்ளே தான் இருப்பாங்க. இப்போ அவர் உள்ள வச்சு நீங்க கோவில் பூட்டி இருப்பீங்களா? எப்பயுமே அவர் உள்ளே தான் இருப்பாரு, வெளியில எல்லாம் வர மாட்டாரு. நாங்க வந்து வெளியில போகும்போது நாங்க கோயில பூட்டிடுவோம். காலையில ஒரு தடவை பூஜை வைப்போம். அப்ப திறக்கிறப்ப உள்ள போறதான். அதுக்கப்புறம் திரும்பி கோயில பூட்டிட்டு போயிடுவோம். திருப்பியும் சாயங்காலம் அதே மாதிரி பூஜை வைக்கிறப்ப திறக்கிறதா. திருப்பியும் முடிச்சுட்டு நாங்க பூட்டிட்டு போயிடும். உள்ள என்ன நடக்குது என்ன ஏது எல்லாமே அவருடைய இதுலதான் இருக்கு. அதை நாங்க எதுவுமே இது பண்றது இல்ல. அவரை நாங்க தொந்தரவும் பண்றது கிடையாது. எப்பவுமே அவர் வெளியே வரமாட்டாருங்களா? அது அவரோட எல்லாமே அவருடைய முடிவு தான். எங்களுடைய இது எதுவுமே கிடையாது. அவர் நினைச்சாருன்னா வெளியில வருவாரு. அது எப்படி வெளியில வர்றாரு என்ன ஏது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. விக்னேஷ் கிட்ட பேசுனதுல இருந்து சிவா சித்தரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இது வரைக்கும் தேவையில்லாம நிறைய நேரம் யார்கிட்டயும் சிவா சித்தர் பேசினது கிடையாதான். அதோட கடந்த 3 அமாவாசையா அவர் வெளியே வந்து மக்களை பார்க்கலன்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசைக்கு தான் கோவில் கருவறைய விட்டு வெளியே வர்றதா சொல்லியிருக்காரு. நானும் மக்களோட மக்களா சிவா சித்தரை பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். டெய்லி பூஜைகள் முடிந்ததும் இந்த கோயிலோட கதவை பூட்டிட்டு போயிடுவாங்க. திரும்பவும் அடுத்த நாள் காலையில தான் அதை திறப்பாங்க. அது வரைக்கும் சிவா சித்தர் உள்ளேயே தான் இருப்பாரு. கருவறைய விட்டு வெளியே வரமாட்டாரு. இதெல்லாம் கேட்டதும் எனக்கு ஆர்வம் அதிகமாச்சு. அவரை ஒரு முறையாவது பாத்திரணுங்கிற ஆர்வத்துல பூட்டி இருந்த கேட்டை திறக்க சொல்லி விக்னேஷோட கோயிலுக்குள்ள போனேன். உள்ள நிறைய சாமி சிலைகள் இருந்தது. மற்றபடி அங்க ஒரு ஆள் வாழ்வதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் இல்ல. ஒவ்வொரு அமாவாசைக்கும் கோவில் கருவறைய விட்டு வெளியே வரும் சிவா சித்தர் டீ மட்டும் குடிப்பதா சொல்றாரு விக்னேஷ். வெளியில கேட்கும்போது சொன்னீங்க இல்லையா, சுவாமிகள் வந்து உள்ளவேதான் இருப்பாருன்னு. அப்ப உள்ளவே இருக்கும்போது அவருக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லைங்களா? அவர் சாப்பிட்டு வந்து பல ஆண்டுகள் ஆகுது. அவர் வந்து அதிகம் இந்த அமாவாசைக்கு மட்டும் தான் நாங்க வந்துட்டு போறது. பாக்கி நாள் நாங்க வந்தாலும் அவர் தேநீருக்கு மட்டும்தான். அதுவும் வந்து அவர் சாதாரண கொட்டாங்குச்சில தான் கொஞ்சோண்டு தான். அது அந்த தேநீரை குடிச்சிட்டு இத்தனை வருஷம் இருக்காங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதுதான் அவர் சாப்பாடு வேற எந்த ஒரு இது அவருக்கு இங்க வந்து சமையலுங்கிறதே கிடையாது. அமாவாசை அன்னைக்கு இந்த அன்னதானத்துக்காக வெளியில சமைக்கிறதா. அதையும் வந்து
இங்க உள்ள வந்து அவருக்கோ அது வந்து சாப்பிட்டதா, ஏன்னா எங்களை மீறி இங்க அவருக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கோ, ஏன்னா நாங்க பூட்டிட்டு போயிடுறோம். அதனால எங்களை மீறி உள்ள வந்து ஆகாரம் அவருக்கு கொடுக்கறதுக்கோ இது பண்றதுக்கோ இங்க வேற யாருமே கிடையாது. அதனால அவருக்கு வந்து சாப்பிட்டு இது எத்தனை வருஷம் ஆகுதுங்கிறது நாங்க வந்த காலத்துல இருந்தே அவர் சாப்பிட்டது கிடையாது. அந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான பொருள் என் கண்ணுல பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய பெட்டி இருந்தது. அந்த பெட்டி முழுவதும் செப்புத் தகடு பதிக்கப்பட்டிருந்தது. அதுல லிங்க உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த பெட்டிய சுகாசனம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 விதமான மரங்களோட பலகைய கொண்டுதான் இந்த பெட்டிய செஞ்சிருக்காங்க. சிவாசித்தர் இந்த பெட்டிக்குள்ளதான் சமாதி அடைய போறதா சொல்லியிருக்காராம். அதுக்கான நாள், நேரம், நட்சத்திரம் இது எல்லாத்தையும் துல்லியமா கணிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாரு விக்னேஷ். இது எதுக்காக இந்த கோவில் வச்சிருக்கீங்க? இது வந்து அவருடைய ஜீவநிலைக்காக இது பண்ணது. இது வந்து சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்துல வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் சொல்லி அவங்களுடைய ஜீவநிலை வந்து இதானது கிடையாது. சொல்லியிருக்காரு. ஆனா அது மட்டும் வந்து ரகசியமா நாங்க வந்து இது பண்ணாம. கிட்டத்தட்ட அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த மாதிரி நான் இப்பதான் ஜீவசமாதி அடைய போறேன் அப்படின்ட்டு? இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க. இதை வந்து நாங்க வந்து போன வருஷம் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய நிலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து ஒரு இடம் தேர்வு செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு சுகாசனம் அப்படின்னு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தான் நாங்கள் இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இது பண்ணோம். இதை கொண்டு வந்து இந்த சுகாசனத்தை கொண்டு வந்து இங்கே வச்சோம். சிவாசித்தர் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. பிரச்சனையோட தேடி வரவங்களுக்கு அதுக்கான தீர்வை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கோயிலை சுத்தி காட்டிட்டு இருந்த விக்னேஷ் சிவாசித்தர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற கருவறைய காட்டினாரு. ஸ்கிரீன் போடப்பட்டிருந்த கருவறைக்குள்ளதான் அவரு தியானத்துல இருக்காரு. இதுதான் கருவறை. இது வந்து ஐயா வந்து உள்ளதான் இருக்காங்க. அவரு தியானம் அப்பதான் நாங்கள் வந்து பிறப்பு வரைக்கும் அவர் உள்ளதான் இருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்காரு. அது காலை வேணா பார்க்கலாம், வேற எதையும் வேணா பார்க்கலாம். இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் யாரையும் உள்ள விடுறோம். ஏன்னா சித்தர்களுங்கிறவங்களே அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுதான் சொன்னீங்கிறதுக்காக தான் உள்ள வர சொன்னாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா அவரே வெளியில வரும்போது நம்ம பார்ப்போம். இப்ப அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். சரியா மணி 9 ஆச்சு. கடந்த 2 அமாவாசையா சிவாசித்தர் வெளியே வராம தியானத்திலேயே இருந்திருக்காரு. இந்த அமாவாசைக்கு தான் வெளியே வர்றதா சொல்லியிருக்காரு. அதனால நிறைய பேர் அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருந்தாங்க. விக்னேஷ் கேட்டை திறந்து வெளியே காத்திருந்தவங்கள உள்ள விட்டாரு. வேகமா எல்லாரும் உள்ள வந்து சிவாசித்தர் தியானத்துல இருக்கிற கருவறைய பார்த்து வணங்கினாங்க. சிவாசித்தரோட சிஷ்யர்கள் பூஜைகளை செய்ய தயாரானாங்க. ஒவ்வொரு சிலைகளுக்கும் தீபாராதனை காட்டி வழிபட்டாங்க. கருவறைக்குள்ள இருக்கிற சாமி பகவதி அம்மன். இந்த சாமியதான் சிவாசித்தர் சின்ன வயசுல இருந்தே வழிபட்டுட்டு வந்திருக்காரு. கருவறைக்குள்ள இருக்கிற பகவதி அம்மனுக்கு பூஜைகள் நடந்துட்டு இருக்கும் போது சிவாசித்தர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவரோட உடல்ல எந்த விதமான அசைவும் தெரியல. அமைதியா தியானத்துல இருந்தாரு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க யாகம் நடக்கிறது வழக்கம். யாகத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்றதுல நானும் கலந்துகிட்டேன். பகவதி சிலைக்கு முன்னாடி யாகம் நடக்க தொடங்கிச்சு. யாக குண்டத்துல விறகு கட்டைகளை அடுக்கி நெருப்பு மூட்டி மந்திரங்களை உச்சரிச்சாங்க. அந்த இடம் முழுவதும் புகையால நிரம்பி இருந்தது. இந்த யாகம் முடிஞ்சதும் தான் சிவாசித்தர் வந்திருக்கிறவங்களுக்கு திருநீரு கொடுத்து பிரச்சனைக்கான தீர்வை சொல்வாரு. சிவாசித்தரோட வருகைக்காக எல்லாரும் காத்திருந்தாங்க. யாகம் முடிஞ்சது. சிவாசித்தர் கருவறைக்குள்ள இருந்து எழுந்து வெளியே வந்தாரு.
24 மணி நேரமும் தியானத்துல இருக்கீங்களா ஐயா? இது எதுக்காக ஐயா நீங்க செய்றீங்க? இறைவனை நாடி தவம் இருந்து அந்த தவத்தை பெற்று இந்த குழந்தைகளுக்கு அளிக்கின்றேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற சிவாசித்தர் அப்படிங்கிறவரு பல வருஷமா கோவில் கருவறையிலேயே தியானத்துல இருக்காரு. ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கு மட்டும்தான் அவரு வெளியே வராரு. காவி உடை, ஜடாமுடி, நீண்ட தாடி, கையில கமண்டலம், பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவுல வர முனிவர் மாதிரி இருந்தாரு சிவாசித்தர். கருவறைக்கு எதிர்ல போடப்பட்டிருந்த சேர்ல நிதானமா நடந்து வந்து உட்கார்ந்தாரு. அவரோட முகத்துல எந்த விதமான உணர்ச்சியும் தெரியல. வந்திருக்கிறவங்கள நிதானமா ஒரு பார்வை பார்த்தாரு. எடை போடுற துணியில இருந்தது அந்த பார்வை. பொதுவா சித்தர்கள் மகான்களோட பார்வை நம்ம மேல பட்டாலே போதும், நம்மோட கர்ம வினைகள் எல்லாம் தீந்துடும்னு சொல்லப்படுது. அதுக்காக சுத்தி இருந்த எல்லாரும் சிவாசித்தரோட பார்வை தன் மேல படாதான்னு காத்துட்டு இருந்தாங்க. அவரோட சிஷ்யர்கள் ஒரு கொட்டாங்குச்சியில டீ கொண்டு வந்து குடிக்க கொடுத்தாங்க. அத நிதானமா கையில வாங்கின சிவாசித்தர் அத குடிக்க தொடங்கினாரு. அடுத்ததா வரிசையா எல்லாருக்கும் திருநீரு கொடுக்க ஆரம்பிச்சாரு. வந்திருக்கிறவங்க யாரு என்னன்னு இவருக்கு தெரியாது. எப்பவும் கண்களை மூடி தலைய கீழே சாச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு சிவாசித்தர். அங்க வர யாரையும் இவரு கண் திறந்து பாக்கறதில்ல. வரவங்க சொல்ற எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு அது நடக்குமா நடக்காதான்னு மட்டும் சொல்றாரு. வந்திருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றாரு. மத்தபடி வேற எதையும் பேசறதில்ல. அவரோட பேச்சு திருவிளையாடல் படத்துல முனிவர்கள் பேசுற மாதிரி தூய தமிழ்ல இருந்தது. கூர்ந்து கேட்டாதான் முழுசா புரிஞ்சுக்க முடியுது. குழந்தை வரம், குடும்ப பிரச்சனை, தீராத நோய், இது எல்லாத்துக்கும் திருநீரை தான் மருந்தா கொடுக்கறாரு. சிவாசித்தரோட சொந்த ஊர் இதுதான். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஆன்மீகத்து மேல ஈடுபாடு வந்திருக்கு. 7 வயசுல இருந்து பகவதி அம்மனை வழிபட்டிருக்காரு. பகவதி அம்மன் சொன்னதால இங்க கோயில் கட்டி இருக்காங்க. பகவதி அம்மனை வழிபட்ட கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் இவருக்கு அகத்தியரோட அருள் கிடைச்சதா சொல்றாரு விக்னேஷ். இப்போ ஐயா யாரு? அவர் எத்தனை வயசுல இருந்து இந்த இதுல இருக்காரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா 7 வயசுலேயே அம்பாள் ஆட்கொண்டதான் இங்கே சொல்லப்படுது. அப்போ இருந்தே பகவதி அம்மனோட சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் ஐயா முழுமையாக ஆட்கொண்டு இருந்தது. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்பாள் எனக்கு நீ இருக்கிற இடத்துல ஆலயம் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு அம்பாள் கேட்டுக்கிட்டதுனால ஐயாவோட சொந்த ஊர் எல்லாமே இதுதான். அதனால பகவதி அம்மனுக்கு இங்கே ஒரு ஆலயம் அமைச்சு அன்னையிருந்து இன்னை வரைக்கும் ஐயா இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போய் தங்கினதோ எதுவுமே கிடையாது. இங்கே தான் இருக்காங்க. நான் இங்க இருந்து பார்த்த வரைக்கும் சிவாசித்தர் கண் திறந்து யாரையும் ஏறெடுத்து பார்க்கவே இல்ல. அதே போல யார்கிட்டயும் அதிகமா பேசினதும் கிடையாது. பேட்டிக்காக அவரை பேச சொன்னா பேசுவாரா பேச மாட்டாரான்னு பதட்டமாவே இருந்தது. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது அவர்கிட்ட பேட்டி எடுத்துடணும்னு முடிவோட இருந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. என்னோட எண்ணத்தை புரிஞ்சுகிட்ட சிவாசித்தர் பக்கத்துல நின்னுட்டு இருந்த என்னை கூப்பிட்டு பேச தொடங்கினாரு. இப்போதான் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. பிரச்சனையோட தன்னை தேடி வரவங்களுக்கு தீர்வை சொல்லதான் இப்படி பல வருஷமா தியானத்துல இருக்கிறதா சொல்றாரு சிவாசித்தர். ஐயா நீங்க இப்போ 24 மணி நேரமும் தியானத்துல இருக்கீங்களா ஐயா? இது எதுக்காக ஐயா நீங்க செய்றீங்க? மக்கள் நலனுக்காக. இன்னைக்கு பார்த்தாயா எத்தனை குழந்தைகள் வந்தார்கள். புத்திர பாக்கியம் இல்லை, செல்வத்தில் பற்றாக்குறை, நோய். அது மட்டுமல்லாமல் குழந்தை நாடு விட்டு நாடு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வழிநடத்தி குறையை கூறுகிறார் அல்லவா? இந்த குறையை வழிநடத்த வேண்டும். ஒன்று. மற்றொன்று, நான் வெளியில் செல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனை நாடி தவம் இருந்து அந்த தவத்தை பெற்று இந்த குழந்தைகளுக்கு அளிக்கின்றேன். பொதுவா சித்தர்கள் காடுகள்லயும் மலைகள்லயும்
தீவிரமான தவத்துல இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவரு கோவில் கருவறைக்குள்ள அதே மாதிரியான தவத்தை செய்துட்டு இருக்காரு. சின்ன குழந்தையோட ஒரு பெண் சிவாசித்தர் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒழுங்கா பேச வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பெண் சொல்றத கண்களை மூடி அமைதியா கேட்டுட்டு இருந்த சிவாசித்தர் யார்கிட்டயோ பேசுறத போல தலைய அசைச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிட்ட மாதிரி அந்த குழந்தைக்கான பரிகாரத்தை சொல்ல தொடங்கினாரு. குழந்தையோட பேச்சுல மாற்றம் தெரியுது. நல்லா பேசணும், நல்லா பேசிட்டு நமச்சிவாய். இறைவா, அம்மா, நமச்சிவாய. சரி சரி, குலதெய்வத்துக்கு அழைத்து சென்று அங்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை இக்குழந்தைக்கு கொடுக்க வேண்டும், பருக வேண்டும். பின்பு ஒரு மணி வாங்கி இக்குழந்தையின் பேரையை பொறித்து அந்த மணியை விநாயகன் ஆலயத்தில் கட்ட வேண்டும். இதை செய். நமச்சிவாய. கிட்டத்தட்ட 300 பேருக்கும் மேல வரிசையில நின்னுட்டு இருந்தாங்க. வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பிரச்சனைய கேட்டு விபூதி கொடுத்துட்டு இருந்தாரு சிவாசித்தர். அகத்தியர் இவருக்கு சூட்சும ரூபத்துல காட்சி கொடுத்து வழி நடத்திட்டு இருக்காரு. இங்க வரவங்கள்ல நிறைய பேரு இதுக்கு முன்னாடி இங்க வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அதனால ஒவ்வொரு அமாவாசையும் தவறாம இங்க வந்து சிவாசித்தரை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவரு போன முறை வேலை வேணும்னு இங்க வந்திருக்காரு. இப்போ இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்காக நன்றி சொல்ல இங்க வந்திருக்காரு. இவரோட பேரு ராஜேந்திரன். மாத்தூரை சேர்ந்த இவரு கடந்த 2 வருஷமா இங்க வந்துட்டு இருக்காரு. தலைமுறை தலைமுறையா இவங்களோட குடும்பத்தை ஒரு சாபம் தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. என்ன காரணம்னே தெரியாம இவங்க வம்சத்தை சேர்ந்த குழந்தைகள் தொடர்ந்து இறந்திருக்காங்க. இவரோட 2 பசங்களுக்கும் ஏதாவது உயிராபத்து இருக்குமோன்னு பயந்த ராஜேந்திரன் அவங்களோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டியிருக்காரு. அப்போ இவருக்கு அந்த அதிர்ச்சிகரமான செய்தி கிடைச்சிருக்கு. 14 வயசுல 2 பேருமே இறந்து போயிடுவாங்கன்னு ஜாதகத்தின் மூலமா தெரிய வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்க வழி தேடி இருக்காரு ராஜேந்திரன். அப்போதான் சிவாசித்தரை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. தலைமுறை தலைமுறையா இவங்க குடும்பத்துக்கு இருக்கிற சாபத்தை நிவர்த்தி செய்து 2 பசங்களோட உயிருக்கும் ஆபத்து வராம காப்பாத்துறதா வாக்கு கொடுத்திருக்காரு சிவாசித்தர். இப்போ இவரோட 2 பசங்களுக்கும் 17 வயசாகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கிறதா சொல்றாரு ராஜேந்திரன். பரம்பரையா சாபக்கேடா இருக்குங்க. பர்மால இருந்து வந்த நாங்க பர்மாலேயே 2 பிள்ளைங்க இருந்து ஒரு 17-18 வயசு வரும்போது சாபக்கேடு சாதகத்தால இறந்துட்டாங்க 2 பிள்ளைங்க. அதே மாதிரி சென்னையில ஒரு பிள்ளை இறந்துருச்சு. அதே மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு பிள்ளை இறந்துருச்சு. இறந்து எங்க பிள்ளைகளுக்கும் அந்த சாபம் இருக்குன்னு ஜாதகத்தில் இருந்துச்சு. அதே நிலை நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுமோன்னு தான் நான் வேதனைப்பட்டு இருக்கும்போது என்னை இங்க ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இது மாதிரி உன் குடும்பம் சாபக்கேடு குடும்பம்டா, ஆனா நான் வந்து ஐயா சாபக்கேடா இருக்கு, அதுக்கு நான் வழி என்ன பண்ணுன்னா உன் பிள்ளைகளுக்கு நான் காப்பாற்றி தரேன், எந்த குறையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து இப்ப 18 வயசு ஆகுது. பாப்பா +2 படிச்சுட்டு இருக்கு. எந்த குறையும் இல்லை. இனி வரும் போகும் காலங்களில் அவ்விடத்தில் இருந்து ஈசானியமாகப்பட்டது கடல் இருக்கிறதல்லவா, அந்த கடல் சீற்றமாகிவிடும். சீற்றமாகி அவ்விடத்தில் இருந்து பாதி நகரம் அழிந்துவிடும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இப்போ நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில இருக்கேன். யார்கிட்டயும் அதிகமா பேசாம சாப்பிடாம பல வருஷமா தியானத்துல இருக்கிற சிவாசித்தரை சந்திக்க இங்க வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழகத்துக்கு நீரால மிகப்பெரிய ஆபத்து வரும்னு இவர் எச்சரிக்கிறாரு. பொதுவா சித்தர்கள் முக்காலத்தையே உணர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிச்சு சொல்ற பவர் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சிவாசித்தரும் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்துக்கு நீரால மிகப்பெரிய ஆபத்து வந்து நிறைய உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டது.
தமிழகத்துக்கு நீரால இப்படி ஒரு ஆபத்து வரும்னு சிவா சித்தர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்லயும் இதைவிட பெரிய ஆபத்து ஏற்படும்னு எச்சரிக்கிறாரு. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வருங்காலத்துல எதாவது நடக்குங்களா? நமச்சிவாய, ரகசியத்தை கேட்கிறாயே குழந்தாய். இருப்பினும் இதை முன்பே அறிவித்து விட்டேன். இன்னமும் சீற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் அதையெல்லாம் சொன்னால் மானிடன் நம்புவதற்கு இல்லை. இருப்பினும் நம்பக்கூடிய தருணத்தை வழிநடத்தினாலும் இன்னமும் பலன் இருக்கிறது. சரி, உனக்காக கூறுகிறேன். இனி வரும் போகும் காலங்களில் அவ்விடத்தில் இருந்து ஈசானியமாகப்பட்டது கடல் இருக்கிறதல்லவா, அந்த கடல் சீற்றமாகிவிடும். சீற்றமாகி அவ்விடத்தில் இருந்து பாதி நகரம் அழிந்துவிடும். அந்த சீற்றத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என் அப்பன் ஈசன் அந்த இடத்தில் முன்பு தோண்டிய முதல் ஆலயமாக ஒரு சிவாலயம் உள்ளது. அங்கு இருக்கும் பலத்தில் இருப்படத்தில் ஒரு ஆலயம் கடற்கரை ஓரத்தில் இருக்கின்றது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது மாமல்லபுரம் சொல்றீங்களா? ஆமா, அந்த ஆலயத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து என் அப்பனை குளிர வைத்து அனைத்து பெண்களும் தீபம் ஏற்றி பிராமணருக்கு போஜனம் அளித்தால் இதிலிருந்து விடுபடலாம். இந்த பேரழிவுகள்ல இருந்து தப்பிக்க மகாபலிபுரம் கடற்கரையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜைகள் செய்து வழிபடணும்னு சொல்றாரு சிவா சித்தர். சித்தர்கள் பத்தின தேடல்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாடற சித்தரை பாக்குறது. இருந்தாலும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதுமானதா தோணல. 18 சித்தர்கள்ல யாராவது ஒரு சித்தரையாவது நான் உணரணும்னு நினைச்சேன். அப்போதான் நான் இன்னும் இன்வால்வ்மெண்டோட இதுல இருக்க முடியும்னு தோணுச்சு. உடனே நான் சிவா சித்தர்ட்ட அத பத்தி கேட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதாவது கடவுள் சக்தின்றது நம்ம கண்ணால பார்த்தோ இல்ல எப்படியோ புரிஞ்சுக்க முடியாது, ஆத்மா ரீதியா தான் நம்ம அதை உணர முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சித்தர்கள்லாம் நமக்கு உணர்வு மூலியமா தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த உணர்வு வரணும்னு ஆசைப்படுறேன். வெகு விரைவில் வரப்போகிறது. எங்க டீமுக்கு நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்க மூன்றாவது டீமுக்கு நமச்சிவாய, கவலை கொள்ளாதே மகளே. அனைத்து குழந்தைகளும் சேமத்தோடு இருப்பீர்கள். வேற என்ன வேண்டும் உனக்கு? ஏதோ ஒரு பவர் இவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் பல மணி நேரம் மக்கள் காத்திருந்து இவரை பார்த்துட்டு போறாங்க. எனக்கும் கூடிய சீக்கிரம் சித்தர்கள் பத்தின அனுபவம் கிடைக்கும்னு சொல்லி இருக்காரு. நானும் அதுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கேன். இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒலிபரப்பாகும். கொண்டரங்கி மலையில் தியானம் செய்தால் வேறு உலகத்துக்கு பயணிக்க முடியும். வியக்க வைக்கும் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்கு